ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் ஸ்க்ரீஷன்ஸ். இன்றைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம டீ காஃபி குடிக்கிறவங்க வந்துட்டு இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது மெயின் நம்ம கட் பண்ண வேண்டியது டீ காஃபி மட்டும்தான். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். நமக்கு டீ காஃபி குடிக்கலன்ற ஃபீலே வராது. அட் தி சேம் டைம் நமக்கு நல்லாவே வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இது செய்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு நமக்கு தேவைப்படுது டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சு நம்ம குடிச்சிக்கலாம். நல்லாவே நம்ம பாடியுமே நல்ல ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனி எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக ஹனி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பிராண்ட் வந்துட்டு ப்ரூ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சன்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி குடிக்கும்போது நமக்கு எவ்வளோ அந்த ஒரு ஆக்டிவ் கிடைக்குமோ அதே தான் நம்ம இந்த காஃபி குடிக்கும்போது நல்லா நமக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு மோஸ்ட்லி இல்லத்தரசிகள், கிச்சனில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்குது. வெயிட் லாஸ்க்கான ஒரு வீடியோ இது. ஸோ என்ன மாதிரியான இல்லத்தரசிகள் இருக்காங்கல்ல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாத கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி நம்ம பாடி நல்லா ஃபிட்டாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்துட்டு நிறைய பிளாக்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிளாக் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் எப்படி செய்வேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு 2 டம்ளரில் செய்ய போகிறேன். ஒன்று எனக்கு, ஒன்று ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இப்போது நம்ம ப்ரூ காஃபி தூள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு ஆஃப் லெமன், ஒரே ஒரு லெமனை ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆஃப் வந்துட்டு ஒரு டம்ளர், இன்னொரு ஆஃப் வந்துட்டு இன்னொரு டம்ளர். ஸோ இந்த மாதிரி 2 டம்ளரையும் ஆஃப் லெமனை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ லெமனை பற்றி சொல்லவே தேவையில்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வாங்கி வைக்கிறது லெமன் தான். ஸோ லெமன் வந்துட்டு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் வாட்டரு அடிக்கடி நம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம லெமன் கூட ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு குடிக்கலாம். லைட்டாக ராக் சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை ஜூஸ் மாதிரி குடிச்சு வந்தால் கூட நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரூ காஃபி பவுடர் கூட இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் நான் இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனியுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு குட் ரெமெடி தான். ஸோ இது கூட வந்துட்டு இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்க தேவையில்லை. நம்ம வாய் குடிக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னா பெனிஃபிட் இருக்காது அவ்வளோவா. ஸோ லைட்டாக ஒரு லூக் வார்ம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் சிப் பண்ணி பொறுமையாக உட்காந்து நம்ம குடிச்சிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஒரு 7 days கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபிக்கு பதிலாக காலையில் ஈவினிங் எடுத்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆஃப்டர் டெலிவரி, அதுவும் செக்ஷன் ஆனதுக்கப்புறம் அடி வயிறு ஒரு மாதிரி துணி மூட்டை மாதிரி தொங்கும். ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லாவே நமக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ட்ரிங்க்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக செலவுலாம் கிடையாது. நம்ம வீட்டில் கிச்சன் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய என்ன மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோவாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.